channel, it's me Sathya. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து ஒரு பிரைடல் சீரிஸ் மாதிரி உங்களுக்கு இந்த லாக்டவுன் டைம்ல மேரேஜ் ஆகுதா அப்படினா எப்படி நீங்களே வந்து உங்க என்கேஜ்மென்ட்க்கோ உங்களுடைய மேரேஜ்க்கு வந்து செல்ஃபா வந்து நீங்களே மேக்கப் பண்ணிக்கலாம் அப்படிங்கற பத்தின வீடியோஸ் ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டுருக்கோம். சோ அதெல்லாம் நீங்க என்ன பார்க்கல அப்படினா மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன், மறக்காம வந்து செக் பண்ணுங்க. அண்ட் இந்த மேக்கப் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்க ஃபேமிலிலயோ ரிலேட்டிவ்ஸ்லயோ யாருக்காச்சும் மேரேஜ் ஆகுது இல்ல என்கேஜ்மென்ட் ஆகுது அப்படினா அந்த மேக்கப் லுக்கா உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு கூட நீங்க வந்து கிரியேட் பண்ணலாம். அண்ட் இன்னைக்கான வீடியோல பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறமேட்டுக்கு இந்த பிரைட்ஸ் எல்லாமே வந்து விருந்துக்கு போவோம், ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்காக வந்து விருந்துக்கு போவோம் இல்லையா. ஸோ அப்போ போகும்பொழுது எப்படி வந்து ஒரு மேக்கப் லுக் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றின வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். முக்கியம் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறமேட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகும்போது ரொம்ப ப்ரெசென்டபிளாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் அதிகமாகவும் வந்து நம்ம மேக்கப் போட்டு போகக்கூடாது. ஸோ என்னடா இந்த பொண்ணு இவ்வளோ மேக்கப் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியும் வந்து மேக்கப் போட்டிருக்க கூடாது. ஸோ மேக்கப் பார்க்கவே வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், சட்டிலாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி மேக்கப் லுக்கை நான் இன்னைக்கு எப்படி நான் கிரியேட் பண்ணேன் அப்படிங்கிற பற்றின வீடியோஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட ஃபேஸ் நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிளென்ஸிங்காக டர்மாவோட ஹேர் கிளென்சர் எடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கலரில் ஓட்மீல் இருக்குது. ஸோ நம்ம ஃபேஸை நல்லா டீப்பாக கிளென்ஸ் பண்ணி ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்கின்னு கொடுக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நியூட்ரிடெமோட வைட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷனை வச்சு என்னோட ஃபேஸை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி ஸ்கின்னை ப்ரெப் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த டர்மாவோட ஹேர் கிளென்சராக இருக்கட்டும், நியூட்ரிடெமோட வைட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் தான் வந்து ரீசெண்ட் டைமில் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு பேஸாகவும் வந்து இருக்குது, வைட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன். அண்ட் ஸ்கின்னுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல அந்த கொலாஜன் ஓட்மீலாக இருக்கட்டும் நம்ம கிளென்சரில், அண்ட் மாய்ஸ்சரைசரும் பார்த்தீங்கன்னா வந்து வைட்டமின் இ இருக்குது. ஸோ நம்ம ஸ்கின்னுக்கும் அவ்வளோ நல்லது, பர்ஃபெக்டான பேஸ். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரைமர் யூஸ் பண்ணிவிட்டு தென் என்னோட லிப்பை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் மெப்ளினுடைய ஃபிட்மி ஃபவுண்டேஷன் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்னோட ஷேட் 310. ஸோ பேக் ஆஃப் த ஹேண்டில் எடுத்துக்கிட்டு ஃபேஸில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஃபவுண்டேஷனோட குவான்டிட்டியும் நான் கம்மி பண்ணிட்டேன். அண்ட் இன்றைக்கி நான் எடுத்திருக்க ஃபவுண்டேஷனும் பார்த்திங்கன்னா மீடியம் கவரேஜ் கொடுக்கக்கூடிய ஃபவுண்டேஷன். ஸோ ஃபினிஷிங்கும் வந்து நல்ல நேச்சுரல் ஃபினிஷாக இருக்கும். அண்ட் தென் ஒரு பியூட்டி பிளெண்டரை கொஞ்சமாக வந்து வாட்டரில் டிப் பண்ணி வெட் பண்ணிக்கிறேன். ஸோ வெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிளெண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபினிஷிங்கும் நல்லா இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் அந்த பிளெண்டிங் ப்ராசஸ். அண்ட் தென் மெப்ளினுடைய ஃபிட்மி ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். அப்படி உங்கள்கிட்ட காம்பேக்ட் பவுடர் மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் பேபி பவுடரை யூஸ் பண்ணிக்கலாம். ஹிமாலயா பேபி பவுடர் கூட இப்போ இதில் டிஸ்பிளே பண்ண மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது காம்பேக்ட் பவுடரை யூஸ் பண்ணி என்னுடைய டார்க் சர்க்கிளை வந்து கவர் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் பார்த்திங்கன்னா சுகரில் இருக்கக்கூடிய கான்டூரை வந்து என்னுடைய ஐஷேடோவை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா மினிமலான மேக்கப் தான், கூட நம்ம பெருசாக அப்ளை பண்ணல. ஸோ இது ஐஷேடோவாக அப்ளை பண்ணும்போது கான்டோரை ஸோ நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது ரெண்டு ஐஸ்க்கும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா நார்மலான ஒரு ஐப்ரோ பென்சில் வந்து நான் எடுத்துருக்கேன். ஸோ எங்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த இன்சைட்டில் இருக்கக்கூடிய ஐப்ரோ பென்சில். இதில் டார்க் ப்ரௌன் ஷேடு, உங்களுக்கு ஐப்ரோஸ் வந்து கொஞ்சம் பிளெண்டாக இருந்துச்சுன்னா இதிலே வந்து ப்ரௌன் ஷேட்ஸ் கூட இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஐப்ரோஸை வந்து ஃபில் பண்ணுங்கள். ஸோ நல்ல ஒரு டெஃபினேஷன் கொடுக்கும். ஐப்ரோஸ் ஃபில் பண்ணால் தான் நம்ம ஃபேஸுக்கே நல்ல ஒரு டெஃபினேஷன் கிடைக்கும். பேசிக்காக இருக்கக்கூடிய ஐ மேக்கப் வந்து பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நார்மலாக ஐலைனர் போடுறது அண்ட் காஜல் போடுறது. ஸோ ஐலைனர் போடும்போது ரொம்ப ரொம்ப தின்னான ஒரு ஐலைனர் தான் நான் வந்து போடுறேன். அதுக்காக இந்த கொலாசலோடைய ஐலைனர் வந்து பெஸ்ட்டாக வந்து ஒர்க் ஆகுது, அது ஒரு மேட் ஃபினிஷ் வந்து கொடுக்குது. அண்ட் தென் மெப்ளினுடைய கொலாசல் மஸ்காரா வந்து யூஸ் பண்ணுறேன். பெஸ்ட்டான மஸ்காரா, வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா கூட. ஸோ லாங் லாஸ்டிங்காக வந்து வரும். ஸோ நார்மலாக வந்து மஸ்காரா அப்ளை பண்ணிவிட்டு தென் நான் என்னோடய அப்பர் ப்ளஸ் லோவர் லேஷும் வந்து நல்லா வந்து கோட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஐஸ்க்கும் அந்த ஐஸ்க்கும் நான் எல்லாத்துலேயுமே வந்து ஐ மேக்கப் போடும்போது டிஃப்ரென்ஸ் காட்டியிருக்கேன். ஸோ நல்லா பாப்பப்பாக காட்டும். நம்ம நார்மல் மினிமல் மேக்கப் மாதிரி தான் இருக்கும், பட் அது கொஞ்சம் டிஃப்ரென்ஸே வந்து கொஞ்சம் ஹியூஜாக வந்து இருக்கும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா காஜலுக்கு நான் பேசிக்கான ஐடெக்ஸோட காஜலை யூஸ் பண்ணிவிட்டு தென் ஆல்ரெடி நம்ம ஐ மேக்கப்புக்காக ஐ ஷேடோவாக வந்து யூஸ் பண்ண கான்டோரே வந்து என்னோடய ஃபேஸை வந்து லிஃப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டு சைடு ஃபேஸுக்கும் வந்து நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்கு ரீசன் என்னென்னா நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நம்ம மேக்கப் ப்ராடக்ட்ஸ், பட் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது. தென் என்பிபியில் இருக்கக்கூடிய லிப்ஸ்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணிவிட்டு திஸ் பியூட்டியோடைய ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ என்னோடய ஃபேஸில் இருக்கக்கூடிய ஹை பாயிண்ட்ஸை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி நான் அப்ளை பண்ணுறேன். எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா வந்து இந்த ஸ்விஸ் பியூட்டியில் இருக்கக்கூடிய ஹைலைட்டர் வந்து நல்ல ஸ்கின் லைக் ஃபினிஷ் கொடுக்கக்கூடிய ஹைலைட்டர். அண்ட் இப்போ பார்த்திங்கனாலே மேக்கப்பே ரொம்ப சிம்பிளாக சட்டிலாக வந்து இருக்குது. ஸோ இந்த மேக்கப் லுக் நார்மலாக நீங்கள் சாரீ கட்டுறீங்க அப்படின்னா கூட க்ரியேட் பண்ணலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. பாய்.